நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் லீடு கொடுத்துருந்தேன். அது என்ன அப்படின்னா, முட்டையே இல்லாமல் ஆம்லேட் போடுறது எப்படி அப்படின்றத, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது ரெண்டாவது பட்சம். இதில் என்ன சொல்லித்தரேன், இதில் என்ன கான்செப்ட் இருக்குது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்செப்டை நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி போய் ஆம்லேட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீ முட்டையே இல்லாம ஆம்லேட் போடுவேன்னு எனக்கு தெரியும், அடங்கு. இதுக்கு என்னென்ன தேவை, இது எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தவங்க கண்டிப்பாக தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வேணும். அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வேணும். ஓகேவா? இது இல்லாமல் உங்களுக்கு அடோப் ஃபயர்ஃப்ளைல சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். நான் அடோப் ஃபயர்ஃப்ளைல ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே அந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் ப்ராம்ப்ட்டு. ஃப்ரைட் எக் இன் ஃப்ரையிங் பேன், ஸ்மோகு ஆன் எல்லோ பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எல்லோ கலர், ப்ளூ கலர், ஆன் மேட் டேப், இல்லை வந்து மொசைக் பேக்ரவுண்டு, இல்லை வந்து டேபிள், இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நான் ஜெனரேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும். ஆம்லேட் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து ஓரியன்டேஷன் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது என்ன மாதிரி ஸ்டைலில் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் தான் வந்து அந்த ஃப்ரையிங் பேன், தோசைக்கல்லுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட ஒயிட் பார்ட்டு, க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ பார்ட்டு. இதை தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீன் இருக்குது, அது சும்மா வச்சிருப்போமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ. இன்னொன்று அந்த க்ரீன் இல்லாமலும் ஒரு இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள். இப்போ அந்த க்ரீனை சுற்றி நான் வந்து கொஞ்சம் ரெட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கும். ஓகே, அந்த ரெட்டு வந்து முட்டையோட ஒயிட் பார்ட்டும், க்ரீன் வந்து முட்டையோட எல்லோ பார்ட்டுன்றது புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன விஷயத்துக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன், என்ன விஷயம் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கான ப்ராம்ப்ட். ஓகேங்களா? நம்ம இப்போ எக் வந்து ஆம்லேட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். இங்கே நமக்கு ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே வந்து யூஸ் அஸ் ஸ்டைல் ரெஃபரன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு உள்ளே ஆட் ஆகிடும். நம்ம இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இங்கே ஓரியன்டேஷன் வந்து ஸ்கொயர்லேயே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். கம்போசிஷனில் அப்லோட் இமேஜ் போயிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இல்லஸ்ட்ரேஷனை நான் உள்ளே அப்லோட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி லைட்டிங் வேணும், எனக்கு வந்து பாப்புலரில் போயிட்டு ஹைப்பர் ரியலிஸ்டிக், எனக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கலர் டோனு, லைட்டிங், ஆங்கிள், கேமரா ஆங்கிள் வந்து நம்ம டாப்லேருந்து எடுக்க முடியாது வச்சுக்கலாம். இதில் வந்து ஷார்ட் ஃப்ரம் த அபோவ் இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எனக்கு வந்து எல்லோ பேக்ரவுண்ட் பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரௌன் டேபிள், ஆன் எ ப்ரௌன் டேபிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஆன் த ப்ரௌன் டேபிள் வச்சுட்டு ஜெனரேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து எல்லோ பேக்ரவுண்ட் பதிலாக எனக்கு வந்து ஒரு ப்ரௌன் டேபிள் இருக்கணும், இல்லை வந்து மொசைக் சர்ஃபேஸ் இருக்கணும். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் கூட நீங்களே வந்து எழுதலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நல்லாவே வந்திருக்கு. இது ஏன் நான் வந்து அந்த சுற்றி ரெட்டு கொடுத்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இந்த ரெட்டு, இந்த க்ரீன் ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெஃபரன்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெட்டு கொடுக்காத அந்த க்ரீன் மட்டும் இருக்கிற இடத்த நான் வந்து அந்த ஒரு பிக்சர் நான் கொடுத்துட்டு சேம் ப்ராம்ப்ட் எல்லாமே சேம் செட்டிங்ஸ் வச்சு நான் ஜெனரேட் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான், இது ஒன்றும் சொந்தமாக சுயமாலாம் அப்படிலாம் கிடையாது. பட் எங்கேயோ தேடி தான் ஆகணும், யாராவது சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இது மாதிரி வந்து ஆன்லைனில், யூடியூப்லலாம் டியூட்டோரியல் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஆனாலும் அதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன தப்புக்களை வந்து நம்ம பண்ணி அதை நம்ம திரும்ப பாருங்கள். இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து லேர்ன் ஃப்ரம் எரர் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து தப்பெல்லாம் பண்ணி அந்த தப்புலேருந்து கற்றுக்கிறது. இப்போ நான் வந்து அந்த இடத்துல வெறும் க்ரீன் மட்டும் வச்சுருந்தேன், அந்த க்ரீனை சுற்றி எதுவுமே வைக்கல. அதனால் எனக்கு வந்து அந்த ஏரியா வந்து ஒரு எக் மாதிரி வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த க்ரீனை சுற்றி நான் வந்து ஒரு ரெட் கலர் பார்ட் கொடுத்துருந்தேன். ரெஃபரன்ஸ் பிக்சரில் ஒரு ரெட் கலர் பார்ட் கொடுத்துருந்தேன். இந்த ரெட் கலர் பார்ட் கொடுத்துருந்ததால ஓகே அது வந்து ஆம்லேட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு குட்டி ஆம்லேட் இங்கே சுற்றி வந்து ஆம்லேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துச்சு.
உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் தெளிவாக இருந்துச்சு, உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக கொடுக்கலாம், சில விஷயங்கள் 3Dயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வித்தியாசமான விஷயங்களை ரெடி பண்ண முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி கண்டென்ட் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தாட் என்ன அப்படின்றத வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.